இவர் போடுப்பா. இவர் என்ன ரீசனுக்குன்னா இவர் வந்து இவரோட சாரோட பேர் கணேசன், பாண்டிச்சேரியை சேர்ந்தவர். என்னுடைய வாஸ்து டீம் 12th பேட்ச். நான் இவரை மாதிரி ஒரு அப்சல்யூட் மனிதரை பார்க்கல. மிக சிறந்த ஒரு பழனி முருகருடைய அதி தீவிரமான பக்தர். எதுக்காக அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்துக்காக. ஒன்று, இந்த நிகழ்ச்சி நடத்தினா நாங்கள் இப்போ கூட என்கிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நான் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுமான்ட்டு. நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட கை நீட்டி 100 ரூபாய் வாங்கிட்டோன்னா நம்ம அப்புறம் 200 கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். நிகழ்ச்சி நம்ம கண்ட்ரோலில் இருக்காது. நாங்கள் பொதுவாக எங்கள் டீமுக்குள்ளே நாங்கள் கலெக்ட் பண்ணி நாங்கள் பண்ணிப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா செலவுனா பர்பஸ் வந்து இது வேற நோக்கம் இருக்குது. நான் அந்த மீட்டிங் ஆரம்பிச்சப்பறம் சொல்கிறேன். இந்த இதுக்கு வந்து மணி மோர் மணின்னு ஒரு ஹெட்டிங் கேட்டிருந்தேன் எங்கள் குரூப்பில். என்ன இந்த ப்ரோக்ராமுக்கு டைட்டில் வைக்கலான்னு சொல்லும்போது மணி மோர் மணி அப்படின்றதான் அந்த விஷயத்த சொன்னது சார் தான். அதுக்காகவும் இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக எப்போவுமே வந்து இவர் வந்து பணம்ன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எங்கள் கிளாஸில் ஒருத்தருக்கு உதவின்னு கேட்டப்போ ஒரு 50,000 ரூபா உடனே டக்குன்னு கொடுக்கணும்னு சொன்னது, அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்டது, ஒரு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து இவருடைய கம்பெனி வந்து மைக்கோ பாலிபேக்னு சொல்லி பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியோடைய நம்பிக்கையான ஹெட்டு, அவர் வந்து உடனே ஒரு 25,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னதுக்காகவும், இவருக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நேம் வைக்கிறதுக்காக ஒரு 1000 ரூபாய் அன்பளிப்பாக கொடுக்குறேன்ட்டு. அகைன் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள் சார், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பணம் கொடுக்கும்போது எப்பவுமே இந்த மடிப்பு வந்து இப்படி தான் இருக்கணும் சார். ஓப்பன் ஏரியா வந்து நம்மளை கொடுக்குறவங்க நோக்கி இருக்கணும். ஸோ மிக்க நன்றி சார். எப்படி டக்குன்னு வாங்கிட்டாரு பாருங்க. தேங்க்யூ.